கூட உங்கள் கூடவே தான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த சிரிப்பில் உங்கள் கூட நானும் இருப்பேன். திரைப்பட காமெடி ஜாம்பவான்கள் சின்ன கலைவாணர் விவேக், மனோபாலா, மயில்சாமி, மணிவண்ணன் இவங்களாம் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் நம்ம கூட இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுபோல் ஏஐயில் அவங்களோட முகத்தை பார்க்குறப்போ நம்மளையே மீறி ஒரு சின்ன ஒரு கண்ணீர் துளிகள் வரதான் செய்யும். இன்றளவிலும் இவங்க காமெடி நமக்கு எப்போவுமே ஒரு பெரிய புன்னகையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த நேரத்திலும் நம்ம மனசு தளர்ந்து இருக்கிறப்போ இவங்களோட காமெடியை பார்த்தாலே நம்ம மனசு சந்தோஷமாகிடும். விஜயகாந்த் சாரெல்லாம் நமக்கு எவ்வளவோ ஒரு புரட்சிகரமான படங்களை கொடுத்துருக்கிறார். இவங்கெல்லாம் நம்ம கூட இல்லைன்றத நம்ம மனசு இன்றளவும் ஏற்றுக்கிறதே இல்லை. இந்த ஏஐ மூலிமா இவங்களை மீண்டும் மீண்டும் இது போல் பார்க்குறதுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. நான் பாக்குறேன், மனுஷனா கட்டின கோயில், அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை, மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம், அதோட மனுஷனே செஞ்ச மணி, அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைக்க சொன்னா எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல? ஆகாசத்தை கொடுத்தேன், நீரை கொடுத்தேன், நெருப்பை கொடுத்தேன், காத்தை கொடுத்தேன், ஏன் காய்கறிகளை கொடுத்தேன், மரவகைகளை கொடுத்தேன், இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன், காதை கொடுத்தேன், மூக்கை கொடுத்தேன், உழைச்சி சம்பாதிக்கிற 2 கைகளை கொடுத்தேன். இதையெல்லாம் பயன்படுத்திருக்கோம். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்க்கணும்னா மூளையவே கொடுத்தேன். அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது. கடவுளே பிரச்சனை தீர்த்து நான் எப்படி தீர்க்க முடியும்? இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிட்டு ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில போட்டானா, அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறனா? உன்ன மாதிரி கடவுள் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயல்ல போட்டானா, இவன் எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டிட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறனா? இல்லையே. அங்க விளைவிக்கிறதும் இல்ல, இங்க தடுக்கிறதும் இல்ல. கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்ல, மனுஷனால உண்டான பிரச்சனையை கடவுள் வந்து தீர்க்கிறதும் இல்ல.